யமனுக்காக யமனை சிறையிலே அடைத்து வேதங்களையும் விதிகளையும் மாற்ற நினைப்பது தவறு. ஆமாம் சரவணா, உன் தந்தை சொல்வதுதான் நியாயம். மகேஸ்வரி, நீங்களும் எடுத்து சொல்லுங்களே. ஆம் குமரா, வேதங்களையும் விதிகளையும் மாற்ற எண்ணாதே. அன்னையே, உங்களின் அபிமான பக்தரான அபிராமப்பட்டர் அமாவாசை சிதையை பௌர்ணமி என்று தவறாக கூறி மரணத்தின் வாயிலில் நின்ற போது அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்கள் காதிலே அணிந்திருந்த தாடங்கத்தை கழற்றி வானத்திலே வீசி அதுவே நிலவு, அவ்வொளியே நிலவொளி, அந்நாளே பௌர்ணமி என்று கூறி அவரை தாங்கள் காப்பாற்றவில்லையா? மருகா, பொதுவாக பெண்களுக்கு இரக்க குணம் அதிகம். உன் அன்னை, என் தங்கை, அவளும் ஒரு பெண் தானே. பட்டருக்கு உயிர் பறிபோய் விடுமோ என்று பயந்து அவசரப்பட்டு அப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாள். அன்னை அவசரப்பட்டார்கள், ஆனால் அதே காரியத்தை நீங்கள் ஆற அமர யோசித்து திட்டமிட்டே செய்தீர்கள். எதை சொல்கிறாய்? இரணியனுக்கு எந்த மனிதனாலும் மிருகத்தாலும் மரணம் இல்லை என்பதை உணர்ந்து இரண்டுமே இல்லாத நரசிம்மம் என்றொரு புது பிறவியை எடுத்து அவன் ரத்தத்தை குடித்து உமது பக்தன் பிரகலாதனை காப்பாற்றவில்லையா? மைந்தா, அவர் புதிதாக பிறவி எடுத்தாரே தவிர உன்னை போல் பூமியில் இறப்பை எல்லாம் தடுத்து நிறுத்தவில்லையே. அந்த வகையில் பார்த்தால் எனக்கு தாங்கள் தான் குரு தந்தையே. என்ன சொல்கிறாய்? உமது பக்தன் மார்க்கண்டையனை காப்பாற்ற காலனை காலால் எட்டி வைத்துக் கொன்றீரே, அப்போது பூமியில் இறப்பே இல்லாமல் போகவில்லையா? நான் அப்படியா செய்தேன்? மைந்தா, குமரா, சர்வேஸ்வரனை எதிர்த்து பேசுகிறார். எதிர்த்து பேசவில்லை தாயே, உண்மையை எடுத்துச் சொல்கிறேன். அபிராம பட்டருக்காக அமாவாசையை மாற்றலாம், பிரகலாதனுக்காக பிறவியை எடுக்கலாம், மார்க்கண்டையனுக்காக மரணத்தை நிறுத்தலாம். இப்படி உங்கள் பக்தர்களுக்காக நீங்கள் வேதங்களை மாற்றலாம், விதிகளை மீறலாம், விளக்கங்களை கூறலாம். ஆனால் நான் மட்டும் என் பக்தர்களுக்காக வேதங்களை மாற்றக்கூடாது, விதிகளை மீறக்கூடாது, விளக்கங்கள் கேட்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதி, அப்படித்தானே? இறுதியாக சொல்லுகிறேன், என்னை வழிபடும் குடும்பத்தை எப்படியும் வாழ வைத்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன். பரம்பொருளே, பராசக்தியே, பரந்தாமரே, படைப்பவரே, உங்கள் முடிவென்ன? பொறுமையோடு பேசி வாங்க வேண்டியதை போராடி வாங்கும் நிலைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள். சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். மைந்தா, உனக்கு என்ன வேண்டுமோ கேள். தந்தையே, இதுவரை இதிகாச புராணங்களிலே இல்லாத ஒன்றை நான் கேட்கப் போகிறேன். வினாடி முதல் முருகா முருகா என்று உள்ளன்போடு யார் என்னை வணங்குகிறார்களோ அவர்களையெல்லாம் காலன் என் அனுமதியின்றி நெருங்கவே கூடாது. சரவணா, உன் பக்தனை காப்பாற்ற இவ்வளவு போராடிய நீ அவனுக்கு அற்பாயுளை கொடுத்து ஏன் அந்த குடும்பத்தையே அல்லலுக்கு ஆளாக்கினாய்? அன்னையே, ஒரு முருகன் அடிமைதான் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று விரும்பிய எனது பக்தை அவள் குழந்தைக்கு மட்டும் அறிவும் அழகும் வேண்டும் என்று கேட்டாலே தவிர எனது அடிமையாய் இருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. அதற்கே இந்த சோதனை. அவர்கள் குடும்பத்தோடு என்னை சரணடைந்து விட்டதால் அந்த குழந்தைக்கு ஆயுளை அதிகரிக்க விரும்பினேன், அதில் வெற்றியும் கண்டேன். அந்த முருகன் அடிமைகளுக்கு இந்த முருகன் அடிமையாகிவிட்டார். அப்ப